அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃபினோ பேமெண்ட் பேங்கில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம பில் பேமெண்ட்ஸ், அதாவது சிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, மைக்ரோ ஃபினான்ஸ், எல்என்டி, பஜாஜ், ஸ்ரீராம், முத்தூட், இந்த மாதிரி நிறைய மைக்ரோ ஃபினான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினோ பாயிண்டில் கேஷ் கட்டுவாங்க. சரிங்களா, அதுக்கு ஒரு நல்ல கமிஷன் நிறைய வந்துட்டுருக்கு. நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம ஃபினோவில் இந்த சிஎம்எஸ்க்கு கமிஷன் பேஸுங்கிறது நிறைய இருக்குது. சரிங்களா, ஸோ அது இல்லாமல் பேங்க் டெபாசிட் கம்பெனி அக்கௌண்ட்டும் நிறைய இருக்குது, எல்லா பேங்க்லேயும் இருக்குது. ஸோ ஐடி தேவைப்படுறவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மொபைலில் சிஎம்எஸ் பண்ணிட்டுருப்பீங்க. இன்கேஸ் சிஸ்டத்தில் பண்ணணும், இல்லை ப்ரௌசரில் பண்ணணும், ஒரு சில டைமில் நம்ம ப்ரௌசரில் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும். ஸோ அப்போ உங்களோட ஐடியை லாகின் பண்ணிவிட்டு, ஸோ அந்த லெஃப்ட் சைட் டாப்பை மூணு கோடை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா, இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேமெண்ட் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, ஸோ இதில் கேஷின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஸோ இதில் ஆல்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா சர்ச் கிளைண்ட் வருது இல்லையா. ஸோ இந்த லிஸ்ட் ஆப்பில் இருக்க எம்எஃப்ஐக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஃபினோவில் நம்ம பில் அடிச்சு மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணும்போது ஃபினோவில் கமிஷன் பேஸுங்கிறது அதிகம். ப்ளஸ் அதில்லாத மற்ற கம்பெனியில் கம்பெனி அக்கௌண்ட்டுங்கிறது இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதில் சார்ஜஸ்ங்கிறது இருக்கும். நம்ம போய் டெபாசிட் பண்ணோன்னா அந்த இதுக்கு ஒரு பர்சன்டேஜ் இல்லை, ஒரு ஃபிக்ஸடாக 20 ரூபா 30 ரூபாங்கிறது ஒரு டெபாசிட் சார்ஜ் பிடிப்பாங்க. ஸோ நம்ம ஃபினோவில் அந்த மாதிரி சார்ஜஸ் எதுவும் கிடையாது, ஃப்ரீ ஆஃப் டெபாசிட் தான். மோஸ்ட்லி எல்லா பேங்க்லேயும் நமக்கு அக்கௌண்ட் இருக்குது, கம்பெனி அக்கௌண்ட்டு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் பேங்க்கில் இருக்கனாலும் நம்ம எந்த கம்பெனிக்கு போனாலும் நம்ம பில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். என்ஓசிபிஎல், இந்த மாதிரி முத்தூட்டு, மைக்ரோ ஃபினான்சஸ் சரிங்களா. ஸோ ஐடி தேவைப்படும் சைடில் சைடில் உங்களுக்கு என்ன கம்பெனி தேவையோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு எல்என்டி கொடுக்குறேன். எல்என்டி நிறைய கேட்டகரிக்கு இதில் இருக்குது. இதில் எல்என்டி எம்எஃப்ஐ ஏஜென்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் எம்சி கோடு கொடுக்கணும். ஸோ எந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் பில் அடிக்க போகிறீங்களோ அந்த பிரான்ச்சுக்குன்னு ஒரு எம்சி கோடு இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த எம்சி கோடை நீங்கள் டைப் பண்ணிங்க. அந்த கோடு அவங்களே சொல்லுவாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்சி கோடு வந்துருச்சு. பர்சனல் நேம் இதில் ஆல்ரெடி எல்என்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக யார் ஜாயின் பண்ணாங்களோ அந்த சிஆர்ஓட நேம் அவங்க யார் பேரில் பில் அடிக்க சொல்கிறாங்களோ அந்த நேமில் நீங்கள் அந்த நேம் என்ட்ரு பண்ணி எண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸைஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து மொபைல் நம்பருங்கிறது அதில் ஆல்ரெடி ஒரு நம்பர் வந்திருக்கும். ஸோ அவங்க இப்போ கையில் எந்த நம்பர் வச்சுருக்காங்களோ அந்த நம்பரை நம்ம என்ட்ரு பண்ணி நம்ம பில் அடிச்சுக்கலாம். சரிங்களா, அடுத்து எம்சி நேமுங்கிறது அந்த பிரான்ச்சோட நேம் வந்துடும். எந்த பிரான்ச்சுக்கு பில் அடிக்க போகிறோமோ அது நீங்கள் எப்போ பில் அடித்தாலும் இந்த எம்சி நேமுங்கிறத மட்டும் தெளிவாக பார்த்துங்க, எந்த பிரான்ச்சுக்குன்னு சொல்லிட்டு. வேறு பிரான்ச்சுக்கு அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அவங்க இன்டர்னலாக அவங்களுக்குள்ளே தான் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணி ஆகணும், நம்ம சைட்லேருந்து எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ அதனால் எப்போ பில் அடித்தாலும் அவங்களோட எம்சி கோடு கரெக்டாக, அவங்களோட எம்ப்ளாயி கோடு கரெக்டாக, அவங்களோட மொபைல் நம்பர் ரைட்டாக, அவங்களுக்கு தான் பில் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் வெரிஃபை பண்ணிக்கிங்க. ப்ளஸ் அதில்லாத பார்த்தீங்கன்னா யார் அந்த ரிசீவரோ, சரிங்களா, அந்த ஏஜென்ட்டு அவங்களும் ஓடிபியை சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் கரெக்டாக பில் வந்துருக்குன்னா மட்டும் தான் பில் வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சரிங்களா, ஸோ இதில் பிஎஸ் நம்பர்னு கேட்டிருக்கு, பர்சனல் நம்பர்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கும் இண்டிவிஜுவலாக அவங்கவுங்களுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த நம்பர் என்னவோ அதை கேட்டு அதை டைப் பண்ணிங்க. அடுத்து அமௌண்ட்டு, சரிங்களா, இப்போ எவ்வளோ பில் அடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வேல்யூ சொல்லியிருப்பாங்க. அவங்க அந்த ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, இல்லை டினாமினேஷன் கேட்குது, அவங்க எவ்வளோ டினாமில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இதில் என்ட்ரு பண்ணிங்க. சரிங்களா, ஒரு 500ல் எத்தனை, 200ல் எத்தனை, 100ல் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் 1 கூட பண்ணிக்கலாம். ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா இதுலேயே 1 லட்ச ரூபா போட்டோன்னா போட்டுக்கலாம். சரி, நான் இப்போ 1 ரூபா கொடுத்ததுனால 1 ரூபா மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ அது ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகுது. சரிங்களா, ஸோ யாருக்கு நம்ம ஓடிபி கொடுத்தோமோ, யாரோட நம்பர் அங்கே என்ட்ரு பண்ணியிருந்தோமோ, இல்லை யாரோட நம்பர் அங்கே டிஸ்பிளே இருந்ததோ அந்த நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட்ஸ் ஆகிடும். சரிங்களா, இதில் உங்களுக்கு பில் ஒன்று ஜென்ரேட் ஆகும். சார்ட் எடுத்து நீங்கள் சிங் சார்ட் எடுத்து அனுப்பலாம், இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்தும் நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம். அவங்களுக்கும் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் போகும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்களும் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ எப்போ பில் பேமெண்ட் பண்ணாலும் யாருக்கு பில் அடிக்கிறோம், எந்த கம்பெனிக்கு அடிக்கிறோம், அவங்களோட மொபைல் நம்பர் ரைட்டாக, அவங்களோட நேம் ரைட்டாங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா.